லவ் டுடே படத்தில் உத்தமன் பிரதீப் வந்து சார்ஜ் போட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அவருக்கு பின்னால் யுவன் சங்கர் ராஜாவுடைய ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாரு. இந்த ஒரு சீன் மூலமாக உத்தமன் பிரதீப் வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய ஃபேன் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னா, இந்த படத்தோடைய இசையமைப்பாளரும் யுவன் சங்கர் ராஜா தான். பிரதீப் நடித்து 2022 ரிலீஸ் ஆன படம் லவ் டுடே. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் OTTல அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹீரோ வந்து புது மொபைல் வாங்குவார். அந்த மொபைலில் செல்ஃபி எடுக்கும்போது ஹீரோவுடைய ஃபேஸை அப்போ தான் ரிவீல் பண்ணுவாங்க ஆடியன்ஸுக்கு. அதே மாதிரி பீச்சில் ஹீரோயின் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ மொபைலோடைய ஸ்க்ரீன் வந்து உடஞ்சிருக்கும். அதை சோகமாக பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. உடஞ்சி போன ஸ்க்ரீன் மூலமாக தான் ஹீரோயினோடைய ஃபேஸை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இவர் கிளைமேக்ஸ் சீனில் ஹீரோயினோடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணி பப்ளிக்ல ஷேர் பண்ணி விட்டுருவாரு. அவர் கடைசியில் சொல்கிற டைலாக்குமே வந்து பப்ளிசிட்டிக்காண்டி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரோட இன்ட்ரோடக்ஷன் சீனை காமிக்கும் போது ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ காக்கா எச்சம் போட்டுரும் அந்த தட்டில். அதை எடுத்து கூட போடாமல் அப்படியே மறைச்சு பிச்சைக்காரர் ஒருத்தர்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ மூலம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதே மெத்தடில் தான் வந்து கிளைமேக்ஸ்லையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. உத்தமன் பிரதீப் வந்து 90s கிட் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக சக்திமான் ஃபோட்டோ ஒட்டி இருக்கிறது, பழைய யமஹா பைக் யூஸ் பண்ணுறது, அவருடைய காலர் டியூன்மே கூட பழைய படமான டைம் படத்திலிருந்து தான் வச்சிருப்பாரு. உத்தமன் பிரதீப் வந்து அவருடைய வீட்டில் இருக்கும்போது மாமா குட்டி வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 23:12 இருக்கும். அதே இது சார்ஜ் இல்லாமல் ஃபோன் வந்து ஷட் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் உத்தமன் பிரதீப் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ மாமா குட்டி வந்து மெசேஜ் பண்ணும்போது டைம் பார்த்தோம் அப்படின்னா 1:27 இருக்கும். 1.5 மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு வந்த மாதிரி டைமை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் உத்தமன் பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படம் வந்து கோமாளி. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்துலையுமே வச்சுருப்பாரு. அது எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் மூலமாக பொண்ணுங்க கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சேட் போயிருக்கோம். அப்போ போலீஸ்கிட்ட வந்து மாற்ற மாதிரி ஒரு கனவு காம்பாங்க. அப்போ ஒரு டிவியில் வந்து நியூஸ் ஓடும். அந்த நியூஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 16 வருஷத்துக்கு அப்புறம் கோமாவில் இருந்து மீண்டும் வந்திருக்கிறாருன்னு நியூஸ் போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராமோடைய மெசேஜ் படிக்கும்போது அவருக்கு பின்னாடி ப்ளூ கலரும் பிங்க் கலரும் கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராமோடைய ஆப்போட கலருமே பிங்க் கலர் ப்ளூ கலரில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கிராஃபிக்ஸை கூட சேம் கலரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிக்கிதாவுடைய வாட்ஸ்அப் சாட் வந்து உத்தமன் பிரதீப் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ரெவி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பிரதீப்போடைய மூஞ்சியை உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து பிரதீப் வந்து ரெவியை அடிக்கும்போது மூஞ்சிலே குத்துற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன் வந்து ஒரு பீச்சில் தான் ஆரம்பிக்கும், செல்லை கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து செல்லுக்கான பிரச்சனை எல்லாம் முடிகிற சீனுமே பீச் சீனாக தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் முக்கியமான கதை என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வந்திருப்பாங்க. அதை மரத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் பிரதீப் வந்து ஒரு மாங்கொட்டையை புதைச்சி வச்சுருப்பாரு. ஆனால் வளருதான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து பெரிய மரமாக வளர்ந்துருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மாங்காய் கொட்டையை தான் வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாரு சின்ன பையனாக இருக்கும்போது. பெரிய பையனாக வந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய மரமாக இருக்கும். ஆனால் அது மாங்காய் மரம் தான் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக 3 ஃபோக்கஸ் பண்ணும்போது 2-3 மாங்காய் தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மாங்காய் ட்ரீக்கான ரெஃபரன்ஸை இன்னொரு சீன்லையுமே வந்து காட்டியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, நிக்கிதாவும் உத்தமன் பிரதீப்பும் சமாதானத்துக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய பேர் வந்து மேங்கோ ட்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கே வேலை பார்க்குறோடைய டிஷர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கான லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரியே வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் அக்காவும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் இருக்கும். மாப்பிள்ளையை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்பாரு. இந்த கேசரி கெட்டுப்போன கேசரி அப்படிங்கிறத பிரதீப்புக்கு இந்த சீனில் வந்து கடைசியில் தான் தெரியும். இந்த சீனுக்கு இடையில மிக்சி சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போ கவனிச்சிங்க அப்படின்னா உத்தமன் பிரதீப் வந்து அவங்க அக்காவுக்கு கேசரி ஊட்டி விடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஆனால் அவங்க அக்கா வந்து அந்த கேசரியை துப்பிடுவாங்க. இது கெட்டுப்போன கேசரி
தான் அப்படிங்கறத அக்கா மூலமா ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா காட்டியிருப்பாங்க. பிரதீப்போடைய ஃபோன் லாக் பட்டன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 7 போட்டு வச்சிருப்பாரு. இந்த லாக் பட்டனுக்கான சின்ன டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அது எங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாங்க. அதில் தோனியோடைய டிஷர்ட் நம்பர் வந்து 7. ஸோ பிரதீப் வந்து தோனியோடைய ஃபேனாக காட்டியிருப்பாங்க. ஸோ அவருடைய டிஷர்ட் நம்பரை தான் வந்து இவர் பேட்டர்னாக யூஸ் பண்ணியிருப்பாரு. உத்தமன் பிரதீப்போடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தர் வந்து ஹேக்கராக இருப்பார். அவரை காமிக்கும் போது எல்லா சீன்லையுமே மேரேஜ் போர்ஷனாக இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட் சீனாக இருக்கட்டும், எல்லா சீன்லையுமே அவர் வந்து லேப்டாப் வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் பிரதீப்பும் நிக்கிதாவும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நிக்கிதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா வந்து பூமர் மாப்பிள்ளையாக காட்டுறாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் வந்து எழுதி தர சொல்கிறாரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக சத்யராஜ் வந்து இந்த படத்தில் ஒரு அட்வொகேட்டா இருப்பாரு. அவருடைய இன்ட்ரோ சீன்லயே வந்து இவர் ஒரு அட்வொகேட் அப்படிங்கறத ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் அட்வொகேட் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் ஒரு 10 பாயிண்ட் வந்து எழுதி தர சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரதீப்பும் நிக்கிதா இவங்க 2 பேருடைய இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் சீனில் தான் வந்து ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஃபேஸை வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி யோகி பாபுவோடைய ஃபேஸ் வந்து எப்படி ரிவீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ மூலமாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவருடைய போர்ஷனை கிளைமேக்ஸில் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து யோகி பாபு கிட்ட செல்ஃபி எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிரதீப் வந்து நிக்கிதாவுடைய வீட்டுக்கு அவங்க அப்பாவை பார்க்க போயிருப்பாரு. அந்த இடத்துல தண்ணி எனக்கு பிரதீப் வந்து 20 ரூபா கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அப்போ வேணு சாஸ்திரி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வெறும் 20 ரூபா கொடுத்து பொண்ணை விலைக்கு வாங்கலாம்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக நிக்கிதா வந்து பிரதீப் கிட்ட பேசும்போது சரண்யா யாரு அப்படின்னு கேட்பாங்க. சரண்யாவுக்கு வந்து நீ கூகுள் பேல வந்து 20 ரூபா அனுப்பிச்சிருக்கிற, எதுக்கு அனுப்பிச்சிருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சரண்யா வந்து என்னுடைய எக்ஸ், மறுபடியும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூகுள் பேல வந்து 20 ரூபா அனுப்புனேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இங்கேயுமே 20 ரூபா மூலமா ஒரு ஆளை விலைக்கு வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரவியும் நிக்கிதாவும் பண்ண அந்த ரீல்ஸை வந்து பிரதீப் வந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரீல்ஸுக்கு கீழே இருக்கிற ஹேஷ்டேக்லாம் வந்து நோட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஹேஷ்டேக் வந்து இருக்கும். அதில் லவ் டுடே அப்படிங்கிறது மட்டும் கேப்ஸில் இருக்கும். ஒருவேளை படத்தோடைய டைட்டில் அப்படிங்கிறத மட்டும் கேப்ஸில் போட்டு ஹைலைட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் மாமா குட்டி பேசுகிற கான்வர்சேஷன் கேட்டதுனால டென்ஷனாக இருப்பார். அப்போ ஸ்டெத்தஸ்கோப் மூலமாக ஹார்ட் பீட்லாம் துடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் யோகி பாபு ஒரு டாக்டராக இருப்பார். அதனால இந்த ஸ்டெத்தஸ்கோப் வந்து இவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் யோகி பாபு வந்து மாப்பிள்ளையாக வருவார். அவருடைய அம்மா அப்பாலாம் வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு சீன் மட்டும்தான் அவங்க அம்மா அப்பாவை வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு தம்பி இருக்கிற மாதிரியே டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு பிங்க் கலர் பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எங்கெங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து 5-6 சீன்ஸில் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டுட்டு வர மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற செல்லுக்குமே வந்து பிங்க் கலர் கேஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஹெட்செட்டும் பிங்க் கலரில் தான் வச்சுருப்பாங்க. கோபால் அப்படின்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். நிக்கிதாவுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஜை வந்து பிரதீப் வந்து பாத்ரூமில் உட்காந்து படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பாத்ரூமில் வந்து தாழ்பா இருக்காது, அதுக்கு பதிலாக ஒரு பென்சில் தான் எடுத்து ஃபிட் பண்ணுவார். அந்த பென்சிலை பார்த்தீங்க அப்படின்னா அதில் கோபால் அப்படின்னு எழுதியிருக்கிறதையுமே பார்க்க முடியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பிரதீப் வந்து நிக்கிதாவுடைய ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாமா குட்டி அப்படின்னு கான்டாக்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும், பேபி அப்படின்னு. அதை பார்த்து அவர் வந்து ஷாக் ஆயிடுவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இடி இடிக்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு பயங்கரமாக ஒரு மழை பெய்யும். பிரதீப் வந்து சார்ஜுக்காக இவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவார். ஃபர்ஸ்ட் பெய்கிற இந்த மழையில பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் வந்து நிக்கிதாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது மழை பெய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து பெய்கிற 2வது மழை வந்து இன்டர்வல் சீன் அப்போ வரும். அப்போ நிக்கிதாவுக்கு பிரதீப்பை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு மழை பெய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு முக்கியமான சீனுக்குமே மழை வர்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் சத்யராஜாவுடைய ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேருடைய லவ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாலும் கடைசியாக ராதிகாவுடைய ரோல் வந்து இவங்க 2 பேருடைய லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் மாஸ்டர் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லவ் டுடே படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.